அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ பதிவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு விதமான டாபிக் நம்ம பார்த்துட்ருக்கோம். லைக் நம்மளோட லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, லைக் நம்மளோட மைண்டு எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸோ லஸ்ட் தாட்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பேச இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, இந்த ஒரு மந்திரம் இறைவனையே வசியம் பண்ணக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பெரிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சீக்ரெட் நான் சொல்ல போகிறேன். இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரிக்கும் போது உங்களோட வாழ்க்கையில் எல்லா நேரங்கள்லையுமே இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இந்த மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையில் பெரிய அற்புதங்கள் நிகழ்வதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும், இம்மீடியட்டாக பார்க்க முடியும். இது நான் சொல்லி என்னோடய வாழ்க்கையில் நடக்கலை அப்படின்னு சொன்ன நபர்கள் யாருமே கிடையாது. எல்லோருக்குமே அவங்களோட வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கு. இது ஒரு வரி மந்திரமா அப்படின்னா இல்லை, 10 வரி மந்திரமா அப்படின்னா இல்லை, இது நான் டெய்லியும் பெரிய ஒரு பதிகம் போல் இருக்குமா நான் படிக்கிறதுக்கு அப்படின்னா அப்படியும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு வார்த்தை உங்களோட மொத்த வாழ்க்கையுமே மாற்றிடும். ஏகப்பட்ட பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்காங்க நான் சொன்னதுக்கப்புறம். ஈவன் என்னோடய லைஃப்லையுமே ஒரு விஷயத்தையும் நான் அப்ளை பண்ணி உங்ககிட்ட நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த வகையில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய மிராக்கிள்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு கஷ்டத்துக்குள்ளே உள்ளாவோம். லைக் பண கஷ்டமாக இருக்கட்டும், இல்லை மனதோட கஷ்டமாக இருக்கட்டும், எனிதிங், ஏதாவது என்ன இப்படி சொல்லிட்டாங்க, இல்லை பண பிரச்சனை, இல்லை உடல் ரீதியான பிரச்சனை, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மந்திரம் என்ன அப்படின்னா, நன்றி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிரபஞ்சத்திற்கு இது வரைக்கும் கிடைத்த ஒரு விஷயத்திற்கு நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பெரிய மாற்றங்களை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பார்ப்பீங்க. ஏன்னா இந்த நன்றின்னு கூடிய ஒரு விஷயம் நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லோருமே இந்த நன்றியை பற்றி பேசியிருக்காங்க. பேசாத ஆட்களே கிடையாது நன்றியை பற்றி. அப்போ அந்த நன்றிக்கு உண்டான வேல்யூ என்னன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, சின்னதாக நீங்கள் ஒரு இடத்துலையும் அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நன்றியே சொல்லாத ஒரு பர்சனாக இருந்தாலும், இல்லை கடமைக்குன்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, ஆத்மார்த்தமாக ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது அதுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் நன்றி சொல்லி பாருங்கள். அது உங்களுக்கு பல மடங்கு பெருகுவதை உங்களால் பார்க்க முடியும். அப்போ இதே தான் பிரபஞ்சமும் அப்படி தான் வேலை செய்யுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு பொருள் கொடுக்குறீங்க, சூப்பருங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அப்படின்னா, நீங்கள் ஓகே தேங்க்ஸ் சொன்னால் அப்படின்னு சொல்லி உங்களோட மனம் ஓகேவாக இருக்கும். அதுக்கப்புறம் கடந்துருவீங்க. நான் தேங்க்ஸே சொல்லலை அப்படின்னா, என்ன கொடுத்தோம், எதுவுமே சொல்லலை, ஒரு நன்றி கூட இல்லையா அப்படின்னு சொல்லி தோணும். ஈவன் அது அவங்களோட வாலெட்டே கீழே விழுந்திருந்தாலும், அவங்களோட பர்ஸே கீழே விழுந்திருந்தாலும், அதை எடுத்து நீங்கள் கொடுக்கும்போது, அவங்களோட ஃபோனே கீழே விழுந்திருந்தாலும் அதை எடுத்து நீங்கள் கொடுக்கும்போது, அவங்ககிட்ட இருந்து சின்னதாக ஒரு நன்றி நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா நான் இங்கே ஒரு டைம் எடுத்து வேல்யூ கொடுத்துருக்கேன், என்னோட வேல்யூவை என்னோட டைமை வேல்யூவாக இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னும் போது, நான் அதற்கு உண்டான ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்ப்பேன். அவங்களோட பொருளாகவே இருந்தாலும் நான் நன்றி எதிர்பார்ப்பேன். அப்போது இந்த நன்றின்னு சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஆத்மார்த்தமாக இருந்து சொல்லி பாருங்கள். இப்போது ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு பொருளை கொடுக்கும்போது திரும்ப அவங்களுக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக ரொம்ப நன்றிங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் செய்யணுன்ற ஒரு மனநிலை உண்டாகும். ரொம்ப பெரிய ஒரு விஷயம். திரும்பவும் செய்யணுன்ற ஒரு நிலை உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு நிலை உண்டாகும் போது மீண்டும் மீண்டும் அவங்க உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நன்றிக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இருக்குது. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க செய்யும் அந்த நன்றி. இப்போ நீங்கள் இறைவன் கிட்ட போய் சில விஷயங்கள் வேண்டுறீங்க, எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டுறீங்க. இறைவனை நல்லா இருக்கும்போது நம்ம நினைக்கிறது இல்லை. இறைவனை எப்போ நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம நல்லா இல்லாதப்போ, நம்மளுக்கு மன கஷ்டம் வரும்போது மட்டும்தான் இறைவனை நினைக்கிறோம். நீங்கள் சந்தோஷமான தருணங்களில், சந்தோஷமான நிகழ்வுகளில் இறைவனை வணங்குனீங்களா, இறைவனுக்கு நன்றி சொன்னீங்களா? ஏதோ இப்போ உங்களுக்கு ஒரு கிடைக்க வேண்டிய ஒரு பணம் கிடைச்சிருச்சு, இல்லை ஏதோ கஷ்டமான ஒரு சூழலில் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த டைமில் உங்களுக்கு ஒரு பணம் வருது, இல்லை ஏதோ ஒரு வகையில் ஒரு உதவி வருது. நீங்கள் பெட்ரோல் இல்லாமல் நிற்கும் போது யாராவது உங்களுக்கு பெட்ரோல் கொடுத்து உதவி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சாப்பாடுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இமீடியட்டாக உங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு கொடுத்தவங்களா இருக்கட்டும், இல்லை அன்னதானம் உங்களுக்கு கொடுத்தவங்களா இருக்கட்டும், வஸ்திரதானம் கொடுத்தவங்களா இருக்கட்டும், எனிதிங், ஏதோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் சரியான இடத்துல இருந்து ஏதோ ஒரு முறையில் உங்களுக்கு ஒரு பணம் உதவியாகவோ, இல்லை அதுக்கு தேவையான உதவி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா, அதற்கு நன்றி ஆத்மார்த்தமாக சொல்லி பாருங்கள். மீண்டும் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க செய்யும் இந்த பிரபஞ்சம். இறைவனே வசியமாவார் அந்த நன்றிக்கு. சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இதை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்கள், நான் கிட்டத்தட்ட நான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது,
எனக்கு வந்து சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 9 வாரம் நீங்கள் வந்து விளக்கு போடுங்க, சாய்பாபா கோவிலுக்கு நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ஃபஸ்ட்லேருந்தே நான் சாய்பாபா கோவில் போவேன். ஆனால் அந்த 9 வாரம் விளக்கு போடுங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி 9 வாரம் விளக்கு போட்டுக்கிட்டே வரேன். 8 வாரம் முடிஞ்சு 9வது வாரம் விளக்கு போடுறேன். அந்த 9வது வாரம் விளக்கு போடும்போது உங்களுக்கான பிரச்சனை வந்து சார்ட் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை போயிட்டு நான் விளக்கு போடுறேன். விளக்கு போட்டுட்டு 9வது வாரம் ஆகும்போது 8வது வாரத்துலேயே எனக்கு பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ எனக்கு வந்து என்னடா நம்ம விளக்கு போடுறோம், பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிலாம் நான் திங்க் பண்ணல. அதை எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இப்போ இந்த பிரச்சனை முடியணும்னா எனக்கு இது ஒரு ஹைக்கு போய் தான் திரும்ப முடியும். ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் தான் முடியும். இப்போ எனக்கு ஏதோ ஒரு உடல் ரீதியான பிரச்சனை இருக்குன்னா, அந்த பிரச்சனையை நான் சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை எடுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ முள் குத்திருச்சுன்னா அந்த முள் எடுக்கணும்னா எனக்கு பெயின் கொடுக்க தான் செய்யும். அப்படின்னும் போது இப்போது அந்த இடத்துல ஒரு பெயினை கொடுத்து திரும்பவும் வந்து ரிலாக்ஸ் ஆக வைக்கும். அப்போது நம்ம இங்கே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஏதோ எனக்கு ஒரு பெயின் வருது, எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா எனக்கு இறைவன் அதை கொடுத்துட்டாருன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. அது அப்படி கிடையாது. உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு விஷயம் கழியுதுன்னு சொல்லி நினச்சிக்கோங்க. அப்போ கழிய என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த அடுத்து இருக்கக்கூடிய நிலையானது அந்த ஆனந்த நிலை தான். அப்போது முள் எடுத்ததுக்கப்புறம் எப்படி அப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்குதோ, அதே மாதிரி ஒரு ரிலீஃபு நீங்கள் இந்த மாதிரியான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி திரும்பவும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிட்டு, அந்த பிரச்சனை ஒரு உயர்வுக்கு போயிட்டு திரும்பவும் வரும்போது ஒரு ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு ஏற்படும். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரியான இடங்களில் கூட இறைவனை திட்டாமல், இந்த பிரபஞ்சத்தை நீங்கள் கேள்வி கேட்காமல், பரவாயில்ல ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறேன், இந்த டைமில் எனக்கு இது கழியுது, நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எந்த ஒரு விஷயம் கிடைத்தாலும், சந்தோஷமான நிகழ்வுகளாக இருந்தாலும், அது துக்கமான நிகழ்வுகளாக இருந்தாலும், அதற்கு நன்றின்ற ஒரு விஷயம். ஏன் இந்த நன்றி சொல்கிறேன்னா, 2 விஷயத்தை நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. நன்றின்ற ஒரு விஷயம், இது எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்டது, பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னும் போது அதுக்கு மன்னிப்புன்ற ஒரு விஷயத்தையும் ரொம்ப அடிப்படையில் நம்ம கேட்கணும். ஸோ இப்போ எனக்கு ஏதாவது ஒரு பெயினாக இருக்குது அப்படின்னா, நான் வந்து ஏதோ ஒரு இடத்துல நான் தவறு செஞ்சுருக்கேன், அந்த தவறோட ஒரு விஷயமாக தான் இந்த ஒரு விஷயம் எனக்கு நடக்குது, ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்போது அந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்டுருவேன். அதுக்கப்புறம் அதுக்கு நன்றியும் சொல்லிடுவேன். ஏன்னா அது எனக்கு சார்ட் அவுட் ஆகுது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தனை போய் நீங்கள் பலாருன்னு ஒன்று கன்னத்துலேயே அடிக்கிறீங்க, அடித்த உடனே இமீடியட்டாக அவன் என்னை அடிச்சிட்டானா, அந்த இடத்துலையே நான் அடித்தேன், திரும்பவும் அதுக்கான ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடந்துருச்சு, அது கழிஞ்சிருச்சு. இப்போ நான் அடிச்சிட்டேன், ஆனால் அவன் திரும்ப என்னை எதுவுமே அடிக்கலை அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், திரும்பவும் அந்த அடி எனக்கு வந்தே தீரணும். ஆனால் அது எப்போ வரும் தெரியாது, அது என்ன ஃபோர்ஸில் வரும் தெரியாது. இப்போ இங்கே அடித்ததுக்கு இங்கேயே முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு அது நடக்கலை அப்படின்னா திரும்ப எங்கேயோ வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல நடந்துருச்சுன்னா கூட எப்போ பரவாயில்ல இன்றைக்கே முடிச்சு விட்டுட்டேன்னு சொல்லி நான் சந்தோஷமாக போயிடுவேன். இல்லைன்னா அது எனக்கு எப்போ வரும்னு எனக்கு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த இடத்துல அப்பயே கழியுது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக, சரி ஓகே இந்த இடத்துலையே எனக்கு இந்த ஒரு விஷயம் கழியுது, இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலைக்கு முதல்ல நீங்கள் வரணும். அப்போ இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு மிகப்பெரிய கருணை கொண்டு உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்துகிறாரு. அதனால தான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன், நீங்கள் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறீங்களா, இறைவன் உங்களுக்கு வந்து அன்பு செலுத்துறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு அனைத்து விஷயத்தையும் நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த அனைத்து விஷயத்திற்கும் நீங்கள் நன்றி சொல்லி பழகணும். நன்றி ரொம்ப சாதாரணமாக நீங்கள் பார்ப்பீங்க, பட் அதை யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களோ அவங்களுக்கு தெரியும், யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்குங்க, பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நம்மளோட கிளாஸில் கூட இந்த நன்றி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் கொடுத்து பல விஷயங்களை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் இன்னையிலேருந்து சின்ன விஷயம்தான், எவ்வளோக்கு எவ்வளோ நன்றி சொல்ல முடியுதோ, இது ஒரு மந்திரமாகவே எடுத்துக்கணும். நன்றின்றது ஒரு வார்த்தை தான், அது ஆத்மார்த்தமாக ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னா நன்றி, அவ்வளோதான். ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது உங்களுக்காக ஃபேவராக நடக்குதுன்னா நன்றி அப்படின்றது. இல்லை எனக்கு ஃபேவராகவே நடக்கலை அப்படின்னாலும் அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தை கழிச்சு விட்றாங்க, அதனால் அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் நன்றியும் உங்களோட வாழ்க்கையில் ஒரு தாரக மந்திரமாகவே இருந்துச்சு அப்படின்னா இறைவனே உங்களுக்கு செவி சாய்ப்பார், உங்களோட மொத்த வாழ்க்கையுமே மாறி போயிடும். இந்த நன்றின்னு சொல்ல இறைவனே இறங்கி வருவார். சரி இவனுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இமீடியட்டாக சார்ட் அவுட் பண்ணலான்னு சொல்லி இறைவனே இறங்கி வருவார். ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டு, ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்டு, நீங்கள் பண்ண ஒரு விஷயத்துக்குலாம் நன்றிங்க, நான் பண்ண தப்புன்னு நீங்கள் எப்போ நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ அப்போ ஆப்போசிட்டில் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்க கூட மன்னிச்சு விடக்கூடிய ஒரு நிலைக்கு போவான். ஏன்னா அது மனம்தான், அது அப்படி ஓகேன்னு ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அது எப்போ டச் ஆகும்னு தெரியாது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட நிலையை நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இறைவனே உங்களுக்கு வசியமாகணும் அப்படின்னா அந்த நன்றின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை உங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு எவ்வளோ அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. இன்னையிலேருந்து உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நன்றின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்து பாருங்கள், ஆத்மார்த்தமாக சொல்லி பாருங்கள். கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு
என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை சேவ் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் இந்த மாதிரி நன்றி சொல்லி என்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்ச இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இதே வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்கள் ஒரு விஷயத்திற்கு நீங்கள் நன்றி சொல்லி என்ன மாதிரியான விஷயங்களை பெற்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த விஷயத்தை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டேன். நன்றின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை சாதாரணமாக தூக்கி போட்டுறாமல், ஒரு வார்த்தை தானே சொல்லி தூக்கி போட்டுறாமல் அதை எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள். வாழ்க்கை மிக சிறப்பாக உயரும். இறைவனே வசியமாவார். ஸோ மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள். வணக்கம் சார். நான் வந்து 1 மந்த்துக்கு முன்னாடியே சுக்கிரன் மூலிகை எனக்கு அனுப்பி விட்டுருந்தேன் சார். நான் கேட்டிருந்தேன். இப்ப அது கட்டினதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் நிறைய பிரச்சனை எல்லாம், பண பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு சார். அதுக்குதான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு பேசுறேன் சார். கடன் பிரச்சனைக்காக தான் சார், வீடியோல தான் சார் பார்த்தேன். பார்த்துட்டு ஆபீஸ்க்கு உடனே ஃபோன் பண்ணா அவங்களும் எனக்கு நல்ல மாதிரி எல்லாமே சொன்னாங்க. சார் கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னாங்க. எனக்கு சொன்னதுக்கு வந்து கடன் தான் சார். ரொம்ப எனக்கு வர வேண்டிய பணம், நான் கொடுக்க வேண்டிய பணம்னு ரொம்ப டார்ச்சரா இருந்துச்சு சார். இப்ப அதெல்லாம் அப்படியே அவங்களே வீட்ல வந்து குடுத்துட்டு போறாங்க சார். நிஜமா வீட்ல வந்து குடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு சார். இன்னமும் எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் குடுக்க வேண்டியது இருக்கு. அதுவும் கிடைச்சிரும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு சார். இறைவனோட அருள்மா சிறப்பாக நடக்கட்டும். எனக்கு ரொம்ப நம்பிக்கை, அவ்வளவு நம்பிக்கை வந்துருச்சு சார். எதா இருந்தாலும் இனிமே சார்ட்ட தான் கேட்கணும், முடிவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சார். சரி, 1 மாசத்துல இவ்வளவு சேஞ்சுன்னா அப்ப இன்னும் எனக்கு ஏன்னா அதெல்லாம் கிடைச்சிரும். அதெல்லாம் கிடைக்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது சார் எனக்கு. அந்த சந்தோஷத்துலதான் நான் 1000 ரூபாய் அனுப்பி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா கம்பெனில ஒரு நல்ல ஒரு செய்தி, அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அப்படியே நாங்கெல்லாம் ஒரே ஆனந்தத்தோட இருக்கோம் சார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா.